Hello friends, welcome to Zana's Recipes. ரொம்ப நாளா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சட்டுன்னு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் தாளிக்க போறோம். உளுந்து, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்து பொரிய விட்டுருங்க. கரிகிராம நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வாசனை வர வரைக்கும் 30 செகண்ட் வதக்குனீங்கன்னா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருகலை சேர்த்துக்கலாம். உங்களால் துருக முடியல, ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு லைட்டாக கிரில் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அல்லது ஆஃப் பண்ணவும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த தேங்காய் ரொம்ப நேரம் ரோஸ்ட் ஆகக்கூடாதுங்க. அந்த நேச்சுரல் அந்த ஃப்ளேவரோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாகவே ஒரு நிமிஷம் தான் நான் வதக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொன்னி ரைஸ் நார்மலாக எவ்வளோ சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுல் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மெதுவாக அழகாக அடியிலேருந்து மெதுவாக கிண்டி விடுங்க, உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ரைஸை. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான தேங்காய் சாதம் பார்த்துட்டோம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான சாதம் கூட. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.